Hey hello friends, welcome back to another video. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கடந்த 6 மாசமா யூஸ் பண்ணிருங்க ஒரு TWS ஹெட்போன் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். எந்த ஹெட்செட் நீங்க பாத்தீங்கன்னா OnePlus Buds Z. இந்த ஹெட்செட் பத்தி தான் இந்த வீடியோல ஒரு ஃபுல் ரிவ்யூ சொல்ல போறேன். அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் தான் இந்த ஹெட்செட்டை 6 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. சோ இத பத்தி ஒரு ஃபுல் ஓவர் ரிவ்யூ கொடுத்துறேன். இந்த ஹெட்செட் 6 மாசத்துல எப்படி எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் உங்களுக்கு நான் சொல்றேன். சோ நீங்க இந்த சேனல் நீங்க புதுசா வரீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. இப்போ உங்க வீடியோக்குள்ள போலாம். OnePlus Buds Z இயர்பட்ஸ்ல உங்களுக்கு பாக்கெட்ல பாத்தீங்கன்னா பின்னாடி மென்ஷன் பண்ணிருப்பாங்க 3100 மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா எங்களோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2500 நாங்க பையிங் பிரைஸா வாங்கணும் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. இதுக்கான கலர் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஹெட்செட்டோட மாடல் OnePlus Buds Z ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ அங்க பாக்ஸ் ஓபன் பண்ணிடலாம். குயிக்கா எடுத்த உடனே நமக்கு OnePlus ஓட இயர்பட் நமக்கு தருவாங்க. ஸோ உள்ளார 2 இயர் டிப் இருக்கு. ஸோ இது இன்இயர் இயர்பட் தான். ஸோ இது நமக்கு ஃபிட்ஃபுல் காதில் போடக்குள்ளே நல்லா ஃபிட்டாவே இருக்கும். எந்த விதமான பிரச்சனையும் ஆகாது. இது ஓரம் வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா உங்களோட சார்ஜிங் கேபிள் இருக்கும். ரெட் கலர் சார்ஜிங் கேபிள் பாருங்க. OnePlusக்கு சிக்னேச்சர் ரெட் கலர் சார்ஜிங் கேபிள் தான். அந்த ரெட் கலர் சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க. டைப் சி. இதுக்கப்புறமேட்டா யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. இதை ஓரமா வச்சிருவோம். இது வாரண்டி கார்டு. ஓகேவா, வாரண்டி கார்டு, சேஃப்டி மேனுவல். ஸோ இது எல்லாமே ஓரமா வச்சிருவோம். கூட பாத்தீங்கன்னா நமக்கு 2 செட் ஆஃப் இயர்பட் தருவாங்க. ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே ஓரமா வச்சிருவோம். இப்போ இந்த இயர்பட்டோட ஓவரால் டிசைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் மாத்திரை டப்பா மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் இருக்கு. ஸோ இதில் தான் நம்ம சார்ஜ் போடணும். அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் எதுக்காகனா உங்களுக்கு வீடியோல ஆக்சுவலா தெரியல. இந்த பட்டன் எதுக்காகனா நீங்க ஒரு டிவைஸை கனெக்ட் பண்றீங்கன்னா ஸோ நீங்க இந்த பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா ஸோ இது இங்க நம்ம ஓபன் பண்ணிட்டு ஸோ இப்போ நம்ம ஓபன் பண்ணிட்டு இந்த பின்னாடி இருக்கிற பட்டன் நம்ம பிரஸ் பண்ணா அந்த லைட் ஒயிட் கலர் எரியும். ஸோ இந்த ஒயிட் கலர் என்ன நம்ம புதுசா எந்த ஒரு டிவைஸா இருந்தாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட லுக் அண்ட் டிசைன் பாத்தீங்கன்னா இது இன்இயர் இயர் டப்பு. ஸோ நம்ம காதல் போடுறதுக்கு நல்லாவே ஃபிட்டா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ரைட் இயர்பட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க ரைட்னு சொல்லிட்டு ஆர்னு போட்டு இருப்பாங்க. அதே மாதிரி லெஃப்ட்டுக்கு லெஃப்ட்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இயர்பட்ல பாத்தீங்கன்னா மொத்தமா 2 மைக் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு இந்த சைட்ல ஒன்னு யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி பாட்டம்ல இன்னொரு மைக் கொடுத்துருக்காங்க. இயர்பட்லயுமே 2 மைக் நமக்கு கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ இதனால நமக்கு கால் குவாலிட்டி அது எல்லாமே நல்லாவே இருக்கும் இந்த இயர்பட்ல. ஸோ இதோட காம்பேக்டாக தான் இருக்கு. நீங்க இந்த இயர்பட்டை உங்களோட பாக்கெட்ல கூட நீங்க வச்சுட்டு போகலாம். நெக்ஸ்ட் இந்த இயர்பட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா பேஸ் பூஸ்ட்னு சொல்றாங்க. 10mm கான டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நமக்கு நல்லாவே பேஸ் குவாலிட்டி சூப்பராகவே கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டா இதோட பேட்டரி லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா 20 ஹவர்ஸ் சொல்றாங்க. 20 ஹவர்ஸ் எப்படின்னா இயர்பட்ல நீங்க 5 ஹவர்ஸ் சார்ஜிங் பேக்கப் இருக்கும். ரிமைனிங் 15 ஹவர்ஸ் இந்த கேஸ்ல 15 ஹவர்ஸ்க்கான பேட்டரி பேக்கப் இருக்கும். நீங்க ஒன்ஸ் நீங்க சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நாம யூஸ் பண்ணி பார்த்ததுல 4 to 4.5 ஹவர்ஸ் 80% ஆஃப் வால்யூம் கண்ட்ரோல்ல வந்துச்சு. 5 ஹவர்ஸ் நமக்கு வரல. ஓவராலா பாத்தீங்கன்னா 16 to 17 ஹவர்ஸ் ஓவரால் பேட்டரி பேக்கப் வந்துச்சுங்க. இந்த இயர்பட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் சீம்லெஸ் கனெக்ஷன். அது எப்படின்னா இந்த இயர்பட் நீங்க ஓபன் பண்ணாலே இங்க கிரீன் கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கிரீன் கலர் லைட் நீங்க வந்துச்சுன்னா உங்களோட கனெக்டட் டிவைஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா லிங்க் ஆயிடும். ஒன்ஸ் நீங்க இந்த இயர்பட்டை ஓபன் பண்ணாலே. இந்த இயர்பட்டோட
ஓவரால் வந்து ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இதுக்கான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்ப்போம். அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா இதுல இருக்க பேஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இதுல இருக்க டிசைன் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. இந்த இயர்பட்டை வந்து எடுத்து நம்ம இயர்னு சொன்ன பாத்தீங்களா, இப்படி போட்டாலே வந்து சூப்பரா கனெக்ட் ஆகுது பாருங்க. வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து கிடைக்கும். வித் வந்து 2 மைக் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் நான் வந்து என்ன சொல்றேன்னா, இதுக்கான பேட்டரி பேக்கப் வந்து நான் பார்ப்போம். ஏன்னா வந்து 17 ஹவர்ஸ் வந்து பேக்கப் வந்து நமக்கு தருது. ஸோ ஒன் சார்ஜர் வந்து நமக்கு பேட்டரி பேக்கப் வந்து 17 ஹவர்ஸ் வந்து தருது. இதே வந்து இந்த இயர்பட் வந்து நீங்க 10 மினிட்ஸ் வந்து நீங்க சார்ஜ் போட்டீங்கன்னா 3 ஹவர்ஸ்க்கான பேட்டரி பேக்கப் வந்து ஆட்டோமேட்டிக்கா தரும். அது எப்படி தரும்னா, OnePlus சார்ஜர் நீங்க போட்டீங்கன்னா 3 ஹவர்ஸ்க்கான பேக்கப் வந்து தரும் வித்தின் 10 மினிட்ஸ் ஆஃப் சார்ஜரே. ஓகேவா? இது எல்லாமே வந்து இந்த ஹெட்செட்டோட அட்வான்டேஜஸ். இயர்பட்ல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, இதுல வந்து நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் லோக்கல் ஆண்ட்ராய்டு டிவைஸ்ல வந்து நீங்க எதுவுமே பண்ண முடியாது. இது OnePlus டிவைஸ்னால நீங்க OnePlusஓட போன்லயே நீங்க வந்து போன்ல கனெக்ட் பண்ணாதான் டிஃப்ரெண்ட் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப்லயும் வந்து பண்ணிக்கலாம். பட் ஆனால் தேர்ட் பார்ட்டி ஆப்ல OnePlusல இருக்கிற அளவு வந்து எந்த ஃபீச்சர்ஸுமே வந்து அந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ல வந்து இல்ல கைஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் நீங்க பாத்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து இது ஒன் ஹேண்ட்ல வந்து எனக்கு ஓபன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. மற்றபடி வந்து ஓகே தான். ஓவரால் வந்து இதோட பிரைஸ் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா 3000 ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து அமேசான்ல வந்து கிடைக்குது. OnePlusஓட அபிஷியல் வெப்சைட்ல நீங்க போயிட்டு செக் பண்ணி வாங்கிக்கலாம் கைஸ். இந்த இயர்பட் யார் யாரெல்லாம் வாங்கலாம்னா, OnePlusஓட பிராண்டிங் வந்து பிடிச்சிருக்கிறவங்க இந்த இயர்பட் வந்து கன்சிடர் பண்ணலாம். பேஸ் வந்து சூப்பரா இருக்கு, பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கு, சார்ஜிங்கும் வந்து ஓரளவு வந்து டீசென்டா தான் இருக்கு. ஓகேவா? இப்போ இன்கேஸ் வந்து உங்களால 3000 ரூபாய் கொடுத்து வாங்க முடியலன்னா 2500 வந்து ஓப்போ என்கோ வந்து கிடைக்குது இயர்பட்ல. சோ நீங்க அது வந்து நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ அவ்வளவுதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. இந்த சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.